ஸோ நார்மலாக நம்ம ஒரு போஸ்ட்மேனில் வந்துட்டு ஏபிஏ டெஸ்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? கரெக்டு. இப்போ டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியாது, பட் ஆனால் இதுக்கு நாள் தெரிஞ்சிருக்குங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம கொடுப்போம், ஒரு யூசரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நார்மலாக என்ன ஃபீல்டெல்லாம் கொடுப்போம்? பிரைமரியாக இருக்கிறதுக்கு இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கொடுப்போம், ஓகேவா? வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த யூசர் தானா அப்படின்னு சொல்லி, எனக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து கோகுலோட இமெயில் எனக்கு தெரியும், gokul0107@gmail.com அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை கொடுத்துட்டு போகணும் உள்ள போகணும்னா கிடையாது. ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கரெக்டா? அந்த பாஸ்வேர்டை என்னமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் தான் டெவலப்பர், ஓகேவா? இந்த அப்ளிகேஷனோட டெவலப்பர் நான் தான். எனக்கு உன்னுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்னால் உன்னுடைய டேட்டா எல்லாத்தையுமே எடுக்க முடியும், கரெக்டா? ஈஸியாக என்னால் உங்களுடைய டேட்டாவே எடுக்க முடியும். ஸோ டெவலப்பருக்குமே அந்த பாஸ்வேர்டு என்னன்றது தெரியாம போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அது பண்ணும்போது டெவலப்பரோட கண்ணு மூடிக்கணுமா? ஓகேவா? என்ன மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதாவது பாஸ்வேர்ட்ல ஏதாவது விளையாடி இருக்கீங்களா? நம்ம மறுபடியும் கேளுங்க. பாஸ்வேர்டை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஐடியா இருக்கான்னு கேட்குறோம். என்கிரிப்ஷன் பண்ணி பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி, என்கிரிப்ஷன் பண்ணிட்டு டிபில ஸ்டோர் பண்ணலாம். என்கிரிப்ஷன் அப்படின்றது திரும்ப அதை வந்து டீக்ரிப்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ என்கிரிப்ட் பண்றோம் அப்படின்றத விட இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னா, அஷ்யூம் நீங்க இந்த டேட்டா இங்க ஸ்டோர் பண்றீங்க, இந்த டேட்டாவை ஆட் பண்ணும் போதே இன்னொரு ஃபீல்டு வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டுன்னு ஒன்று ஆட் ஆகுது. பாஸ்வேர்டு இந்த இடத்துல 1 2 3 4 5 6 இப்படி வந்து ஸ்டோர் ஆனா இது கரெக்டா? தப்பு. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டெவலப்பிங் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் சரி போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துடலாம். அப்ப இந்த விஷயத்த நான் என்னவா கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அந்த 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஸ்டோர் ஆனாதான் எனக்கு அது என்னன்னே தெரியாது, கரெக்டா? இதை எப்படி பண்ண போறோம்? நான் சொல்ல வர்றது புரியுதா புரியலையா? நீங்க கொடுக்குற பாஸ்வேர்டு ரா டேட்டாவா போய் ஸ்டோர் ஆகும். ரா டேட்டானா 1 2 3 4 5 6 அப்படின்றது 1 2 3 4 5 6 இது ஆகக்கூடாது. புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, bcrypt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. bcrypt இதுக்கு மேல அதான் சொல்றேன்ல, ஹிண்ட்ஸ் கொடுத்தாலே போதும், நீங்களே பண்ணிடணும். இருந்தாலும் நான் சொல்றேன், bcryptன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? என்கிரிப்ட் பண்றத இது வந்து எத்தனை டைம் அதை வந்து ரொம்ப ஹார்ஷா பண்றது, சால்ட் ரவுண்ட் அப்படின்னா இதுதான் சால்ட்டிங் பண்றது, ஓகேவா? நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டை நல்லா சால்ட் பண்ணி கொடுக்கும். இது 10 ரவுண்ட்ஸ் கிட்ட, அதாவது ரிப்பீட்டடா வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றதா இந்த சால்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிப்போம். bcrypt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம சர்வர்ல பண்ண போகிறது கிடையாது, சர்வர்ல தான் பண்ணுவோம். ஆனால் நமக்கு தேவையானது ஸ்டாஃப் ஆர் ஸ்டூடெண்ட் இங்கே தானே பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். bcrypt இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுங்க சர்வரை ரன் பண்ணிக்கலாம். npx node கொடுத்தா சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சால்ட் ரவுண்ட். எத்தனை டைம் உன்னுடைய பாஸ்வேர்டை அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படியே ரிப்பீட்டடா, அதெல்லாம் பேக் அதனுடைய வேலை அது பார்க்கணும், ஓகேவா? நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டை கொடுத்து இது பண்ண போறோம். இது my client text password.
இங்க இந்த இடத்துலயே நம்ம வச்சுப்போம். இந்த இடத்துலயே சால்ட் ரவுண்டு 10 என்னுடைய பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, அதாவது எங்க இருந்து வரும், ரெக்வெஸ்ட் டாட் பாடியில இருந்து வரும். புரியுதா? இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கும். நான் கொடுக்குற பாஸ்வேர்டு இது. இந்த பாஸ்வேர்டை தான் நான் என்ன செய்ய போறேன்னா டீக்ரிப்ட் பண்ண போறேன். இந்த பாஸ்வேர்டு வர பாஸ்வேர்டை என்னுடைய பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப இந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு இங்க வச்சுக்கிறேன் ஹாஷ் அப்படின்னு சொல்லி. டீக்ரிப்ட் இங்க இருக்கா, ஹாஷ் சிங்க். ஓகேங்களா? இந்த விஷயம் தான் நம்மளுடைய பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டை 10 டைம் கிட்ட நல்லா லூப் பண்ணிட்டு ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா கொடுக்க போகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்றத ஸ்கீமாலையும் ஆட் பண்ணிக்கணும், போஸ்ட்மேன் இதுலையுமே ஆட் பண்ணிக்கணும். ஸ்கீமா டேபிள் எங்க இருக்கு, ஸ்டூடெண்ட் ஸ்கீமால பாஸ்வேர்டு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. பாஸ்வேர்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா ஆட் ஆகும். இப்போ ஹேஷ், இந்த இடம் தான் ஹேஷ் ஆக போகுது. ஹேஷ் ஆகிட்டு என்ன ஆக போகுதுன்னா ஸ்டோர் ஆக போகுது. எந்த இடத்துக்கு ஸ்டோர் ஆக போகுதுன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதுதான் ஹேஷ்டு பாஸ்வேர்ட். இது நம்ம ஸ்கீமால இருக்கிற இந்த டேட்டா, இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். யாருக்கா டவுட்டா இருக்கா இதுல? நான் சொன்னது ஸ்பீடா போறதா ஸ்பீட்னு சொல்லியிருக்கேன். ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றோம். ஓகேவா? அந்த பேக்கேஜ் நேம் bcrypt அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பேக்கேஜ். அது என்ன செய்யுது அப்படின்னா சால்ட்டிங் ரவுண்ட்ஸ் வந்து எத்தனை டைம் உன்னுடைய பாஸ்வேர்டை ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5னே கொடுக்குறேன். ஓகேவா? என்ன இது வந்து யூஸ்டு பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி தான் வரும். அதாவது ரொம்ப என்கிரிப்டடா இருக்காது, என்கிரிப்டடா இருக்கும், ஆனா ரொம்ப இதுனா ரவுண்டுனா சுத்தி வந்திருக்காது. ஓகேங்களா? அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி. இதே 10 அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப என்னுடைய பாஸ்வேர்டை நான் போஸ்ட்மேன்ல இருந்து கொடுக்க போறேன், என்ன ரியாக்ட்ல இருந்து கொடுக்க போறேன். அந்த விஷயம் request dot body dot password, பாஸ்வேர்டுன்ற இதில் தான் கொடுக்க போறேன். இங்க இருக்குல்ல, இதுல என்ன மெத்தட் அப்படின்னா add student post method. இப்ப என்ன விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். console log போட்டு before hash after hash. ஒன்றும் இல்லைங்க, இனிஷியலாக நமக்கு வர வேல்யூவை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது சும்மா பார்க்குறோம் முன்னாடி எப்படி இருந்திருக்கு. ஆஃப்டர் ஹேஷ், இந்த ஹேஷ் சிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேஷ் சிங்க் அப்படின்றது மெத்தட், ஒன் ஆஃப் த மெத்தட் இன் bcrypt. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய விஷயத்தை சால்வ் பண்ண போகுது. பண்ணிட்டு நமக்கு இங்கே கொடுக்குது. இந்த விஷயத்தை நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய ஸ்கீமால இருக்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணி விட போறேன். இப்ப புதுசா ஒரு ரெக்கார்டை செக் பண்ணி பார்ப்போம். 407 யாரு? பாலாண்ணா. பாலா. இதெல்லாம் பசங்க மேல அம்மா ஆண்டதான் போட்டுருப்போம். ஓகே, இப்ப நான் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இங்க கொடுக்குறேன், புரியுதா? பிஃபோர் ஹேஷ் வந்து 1 2 3 4 5 6, ஆஃப்டர் ஹேஷ் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு இப்படி இருக்கு. நீங்க இங்க வந்துட்டு ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க தெரியும், இந்த இடத்துல இப்படி தெரியும். ஓகேவா? நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா லாஸ்டா ஆட் பண்ற ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு ஃபீல்டு அப்படின்னு இருக்குல்ல, இதுல கிரியேட்டட் பை இருக்காதா? சரி, ஓகே, -1 கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துடும். அதனால நம்ம அந்த ஆப்ஷன் வைக்கணும். ஓகே, வச்சுக்கோங்க. இப்ப பாஸ்வேர்டு அப்படின்றது இந்த மாதிரி இருக்கு, பாஸ்வேர்டு அப்படின்றது இந்த மாதிரி இருக்கு. இப்ப எடுத்துக்கோங்க, இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. இப்ப லாகின் பண்ணும்போது நம்ம 1 2 3 4 5 6ன்னு கொடுப்போம், ஆனா டிபில பாஸ்வேர்டு இந்த மாதிரி இருக்கும். அது எப்படி கரெக்டா இதுதான் 1 2 3 4 5 6 தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது? நீங்க சொல்லலாம், ஆனா 1 2 3 4 5 6ன்னு இருந்தாலே இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணலாம், அதுக்கும் அதே பாஸ்வேர்ட் வைக்கலாம். 408 சென்னை. இதே தான். இப்போ நான் இதையும் ஆட் பண்றேன். ரெண்டுமே சேமாவா இருக்கு பாஸ்வேர்டு? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இங்க பி வருது, இங்க என் பி வருது. ஓகே, சோ சேம் 1235 அந்த 126க்கு டிஃபரண்ட் என்கிரிப்ஷன் வருது. அப்ப நீங்க இதை எப்படி லாகின் பண்ணுவீங்க? லாகின் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு ஏபிஐ கால் எழுதும். என்ன லாகின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதையும் எழுதுவோம். போஸ்ட் மெத்தட்ல ஆட் ஸ்டூடெண்ட் பதிலா லாகின். இது என்ன செய்ய போகுது? நம்மளுடைய என்னென்ன விஷயம் கொடுக்க போறோம்? இமெயில்ல வச்சுக்கோங்க. இமெயில் இந்த நேம் இருக்குல்ல, இது வந்து ஓகே அருண் இருக்கு. இத அட் இமெயில்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டெம்பரவரியா நீங்க பண்ணும்போது அதெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இமெயில் அருண் அட் email.com அப்படின்னு இருக்கு. ஸோ அதனுடைய பாஸ்வேர்ட். இதுக்கு முன்னாடி அருண் எதாவது இருக்கா? அருண் இல்ல அர்ஜுன். சரி, அருண் அட் email.com. பாஸ்வேர்டு நான் 123456 அப்படின்னு கொடுக்க போறேன். இப்ப இதுக்கு ஒரு ஏபிஐ கால் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிபில இருக்கான்றதை செக் பண்ண போறோம். டெலிட் பண்ணு லாகின் என்னென்ன கொடுப்போம்? எல்லாத்தையுமே எடுத்துருவோமே. பாஸ்வேர்டு, இமெயில், பாஸ்வேர்டு, இந்த ரெண்டு டேட்டா தான் கொடுக்கும். அதாவது இப்ப செக் பண்ண போகுது. என்னால பாஸ்வேர்டு இது 123456 தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து அங்க டிபில ஸ்டோர் ஆயிருக்கிறது என்னால கொடுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? பாஸ்வேர்டு 1 2 3 எனக்கு இதுதான் தெரியும். அங்க என்கிரிப்ட் ஆனது எனக்கு தெரியாது. ஓகேவா? ஏன் டெவலப்பருக்கே தெரியாது. நான் இதை தான் கொடுப்பேன். இதை கொடுத்தா எனக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா அப்படின்னு வரணும், இல்லைன்னா தப்புன்னு வரணும். டேட்டா பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இமெயில் டேட்டா பேஸ்ல இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கான்றத இதுதான் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணுவீங்களா ஃபேஸ்புக் அது இதுன்னா, ஓகேவா? இந்த ப்ராசஸ் இப்படிதான் நடக்கும். நீங்க கொடுத்த இமெயில் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு டிபில செக் பண்ணணும். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இமெயில் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். இல்ல அப்படின்னா இமெயில் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஒருவேளை இமெயில் கரெக்டா இருந்து பாஸ்வேர்டு வந்து அதுக்கு அசோசியேட்டடான பாஸ்வேர்டு தப்பா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒருவேளை இமெயிலும் தப்பு பாஸ்வேர்டும் தப்பு அப்படின்னா இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி வரும். சொல்றது புரியுதா புரியலையா மக்களே? ஹலோ, புரியுதுண்ணா. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? இந்த இமெயில் இந்த கலெக்ஷன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு அந்த ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம்ல, ஸ்டூடண்ட் ஸ்கீமா இதை தூக்கிடுவோம். இமெயில் இந்த ஃபைண்ட் இதோ இருக்கு பாருங்க. அவைட்டு ஃபைண்ட் அப்படின்னா இருக்கா இல்லையா அப்படின்றத இதை வச்சு நம்ம எடுக்கணும். Is email exist அப்படின்னு ஒரு ஃபீல்ட்ல நான் செக் பண்ணிட்டு இது பண்ண போறேன். என்ன அப்படின்னா இமெயில் இங்க வந்துடணும். இங்க என்ன வரணும்? எந்த ஃபீல்ட்ல செக் பண்ணணும்? ரெக்வெஸ்ட் ஆர் பாடினா இமெயில் நேம். நேம் தெளிவா தான் சொன்னேன். ஸ்டூடெண்ட் கலெக்ஷன், இதுதான் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன். ஸ்டூடெண்ட் கலெக்ஷன்ல நேம் அப்படின்ற இடத்துல தான் நான் இப்போதைக்கு இமெயிலை செக் பண்ண போறேன். வேணாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டேன்னு வச்சுக்கோயேன், கிளாஸே ஒழுங்கா நடந்தது எல்லாமே போகுது. கமெண்ட்ஸ் இதை நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபீல்டை எக்ஸ்ட்ரா ஆடே பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப்னா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன், புதுசாக பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு புது
புதுசாக ஒரு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமெயில் venki@yahoo.com ஸ்டூடெண்ட் கிரியேட்டட். இப்போ போய் நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணினீங்க அப்படின்னா இமெயில் அப்படின்னு வந்துச்சு. இமெயில் வந்து இது, பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6, ஓகேவா? ஆனால் ஸ்டோராக இருக்கிறது என்கிரிப்டடாக ஸ்டோராக இருக்கு, ஓகேவா? இதை தான் நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட் கலெக்ஷனில் ஃபைன் பண்ண போகிறேன். ஃபைன்னா இருக்கா இல்லையா, எதனா இமெயில், நான் கொடுக்குற இமெயில், ஓகேங்களா? இருக்கா இல்லையா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டேட்டாவை கொடுப்போம், இல்லைன்னா அது நல்லுன்னு வரும்னு நினைக்கிறேன். இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட், அதை நம்ம பிரிண்ட் போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பு புரியுதாப்பா? மோகனா, சுமதி, வேற யாரு, ஆபி, புரியுது. ஓகே. இப்போ நான் லாகின்ல venki@yahoo அப்படின்னு போட்டு நான் கொடுக்குறேன். ஏண்டா லாகின் மெத்தடு நேம் எழுதிக்கணும், லாகின். இப்போ இப்படி கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு? இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட்ல சம் டேட்டா வந்திருக்கு அப்படின்னா venki@yahoo இருக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்க போய் சொல்றீங்க. இப்போ கேன்சல் கொடுத்துட்டு இந்த இடத்துல தப்பான ஒரு இமெயிலை கொடுத்தேன். வெங்கிக்கு பதிலாக 1, வெங்கி 1. இந்த டேட்டா, இந்த இமெயிலு டிவியில் கிடையாது, கரெக்ட் கிடையாது. இப்போ என்ன ஆக போகுது? கொடுக்குறேன் எம்டி, ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த ஃபைண்டுன்னு கொடுத்தா இந்த மாதிரி அரேவா வரும். ஃபைண்டு அப்படின்னா என்ன மீனிங்னா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு. நமக்கு ஒரே ஒரு இமெயில் தான் இருக்க போகுது, புரியுதா? இமெயில் அப்படின்றது யூனிக்கா தான் நம்ம இதுல ஸ்டோர் பண்றோம். அப்ப இதுக்கு ஃபைண்ட் 1ன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபைண்ட் 1 அப்படின்னா இந்த இமெயில்ல இருக்கிற ஏதாவது ஒரே ஒரு ரெக்கார்டு எடுத்துருவோம். ஏதாவது ஒன்று இருந்தாலுமே இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த டேட்டா பேஸ்ல venki@yahoo ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு. 10 ரெக்கார்ட்ல ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தாலுமே அது இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஃபைண்ட் எல்லாமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் எடுத்துட்டு வா. இப்ப செக் பண்ணுவோம். நல்லு, ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம அங்க ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னாவே அது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல டேட்டா நமக்கு வந்துடுச்சு, ஓகேவா? அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு, இஃப் இமெயில் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? என்னன்னு அனுப்பணும்? என்னன்னு ரெஸ்பான்ஸ் அனுப்பணும்? இமெயில் நாட் ஃபவுண்ட். இமெயில் நாட் எக்ஸிஸ்டிங் தேங்காய் பீஸ், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, இமெயில் நாட் ஃபவுண்ட். இப்போ பாருங்க, சுற்றிட்டே தான் இருக்கும், ஏன்னா இருக்கிறது அமைச்சிட்டு. இப்போ இதை அமைச்சிட்டிங்க அப்படின்னா யூசருக்கு தெரியும், ஓகே நம்மளுடைய இமெயில் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, இல்லை அப்படின்னா இதை அனுப்புவோம். இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட், இமெயில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமைச்சாச்சு. இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்டேட்டஸ் ஆன் இமெயில். புரியுதா? இமெயில் எக்ஸிஸ்ட்னா சொல்லக்கூடாது. தோபரா, நீ இந்த ஃபிளிப்கார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இருந்துச்சுன்னா உள்ளார போயிடும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைன்றத கரெக்டா சொல்லியாச்சு. இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த இமெயிலுக்கு அசோசியேட்டடான பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்குமே புரியலையா? இது மூஞ்ச பாத்துக்கிறேன். புரியுதுண்ணா. எத்தனை பேருக்கு புரியல? கை தூக்குங்க.
புரியாதவர்கள் 1 2 3 4 5 பேர் 6 பேருக்கு புரியல. ஓகே, படம் பார்த்து கதை சொல். ஓகே, நீங்க 5 பேர் மட்டும் பேசுங்க. இது லாகின் கரெக்டா? இப்ப கோகுல் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய யூசர் நேம் கொடுக்குறான். கோகுல் 0107@gmail.com அப்படின்னு கொடுக்குறான். ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து அவனுக்கு மறந்து போச்சு, இருந்தாலும் அவன் இந்த மாதிரி கொடுத்துட்டான். ஓகே, ஆனா டிபியில் இருக்கிறது 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 6 தான். இப்ப இந்த 2 டேட்டாவை கொடுத்துட்டு நீங்க என்டர், அதாவது சப்மிட் பண்ண உடனே இது என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அப்படியே எடுத்துட்டு ரைட் உள்ள போ அப்படின்னா சொல்லாது. நீங்க ஜிமெயில் செக் பண்ணி பாருங்க, இமெயிலும் பாஸ்வேர்டும் கரெக்டா இருந்ததா உள்ள போ. அப்ப எதை நீங்க தப்பா பண்ணிருக்கீங்கன்றது யூசருக்கு சொல்லணும். அதை எப்படி நீங்க ரெண்டுமே ஒரே டைம்ல சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இமெயில்னு சொல்றீங்கல்ல, இந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் வந்து டேட்டா பேஸ்ல இருக்கு. நம்ம கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ்ல ஒரு யூசர்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கும். ஓகேங்களா? ஜிமெயில்ல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்றது ஒரு கலெக்ஷன். ஓகேவா? இதுல என்னென்ன ஃபீல்டு இருக்கும்? ஐடி இருக்கும். ஓகே, ஐடி, யூசர் நேமு, சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், இமெயில், அதுக்கு அசோசியேட்டடான பாஸ்வேர்டு, இது எந்த டைம்ல கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரினா இருக்கு. 1 ரெக்கார்டு, 2 ரெக்கார்டு, இப்படி இருக்கும். ஒன்று நேம் வந்து கோகுல், g@email. ஓகே, பாஸ்வேர்டு வந்து 1 ல இருந்து 6. ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ், கிரியேட்டட் வந்து நேற்று தான் வச்சுக்கோங்க 15 14. இப்போ செகண்ட் யாரு? செகண்ட் ரெக்கார்ட் வந்து பாலா அவருக்குன்னு ஒரு பாஸ் 6 ல இருந்து 1 ஆக்டிவ், அவரும் நேற்று தான். 3வது குமரன் போட்டுருவோம். அவர் வந்து என்னது ABCDல இருந்து Z வரைக்கும் வச்சிருக்காரு பாஸ்வேர்டு. இவரு ஆக்டிவ், இவரு 14. இப்படி இருக்கு. ஓகேவா? நீங்க உங்களுடைய ஜிமெயில கொடுக்கும்போது இது என்ன செய்யும் அப்படின்னா போய் செக் பண்ணணும். ஃபைண்ட் ஒன் இந்த ஜிமெயில். ஏன்னா நீங்க ஜிமெயில வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற யூசர் நேமே செலக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த யூசர் நேம் எக்ஸிஸ்ட்னு வந்துடும். அப்படின்னா இது வந்து யூனிக்கா தான் எல்லா டேட்டா பேஸ்லயும் இருக்கும். இப்ப நீங்க இதை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹை லெவல்ல திங்க் பண்ணீங்க அப்படின்னா நோட்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கொடுக்குற விஷயம் இந்த டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படின்றத லுக்அப் பண்ணணும். 1 இந்த இடத்துல இருக்கா, 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே அவுட்புட் வந்துடும். எஸ், இந்த மாதிரி டேட்டா இருக்கு, அதுக்கு அசோசியேட்டடான ரெக்கார்டை தான் நம்ம இப்போ எடுக்கணும். ஃபைண்ட் ஒன் அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் இந்த டேட்டா பேஸ்ல இருந்துச்சுன்னா அதனுடைய விஷயத்தை மட்டும் எடு அப்படின்னு சொல்றோம். எதுக்காக மல்டிபிளா எடுக்காம ஒரே ஒரு இதை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, மல்டிபிள்னா அரே கான்செப்ட்ல வரும். ஒரே ஒரு டேட்டாவை எடுக்கிறது ஈஸி, மல்டிபிளா எடுத்தோம்னா அரே கான்செப்ட் வரும். அதை நம்ம வந்து லூப்பிங் பண்ணணும். ஓகேவா? ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் வந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதனாலதான் ஃபைண்ட் ஒன் அப்படின்னு போடும். ஃபைண்ட் அப்படின்றது அரே, ஃபைண்ட் ஒன்னுன்றது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் கரெக்டா டேட்டா கொடுத்ததால எனக்கு இந்த இடத்துல கிரீன் சிக்னல். ஓகேவா? இது என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இமெயில் வந்து எக்ஸிஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இமெயில இது ஓகே நீ உள்ள போலாம் அப்படின்றத சொல்லுவோம்.
நீ ஓகே அப்படின்னு சொல்லணும். கிரீன் சிக்னல் கட்டியாச்சு. நெக்ஸ்ட், இந்த இமெயிலுக்கு உண்டான பாஸ்வேர்டை தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துருக்கோம். இங்க 1 to 6 தான் இருக்கு. அப்ப இது என்னதாகுது, ஃபெயிலியர் ஆகுது. என் பாஸ்வேர்டு 1 to 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆகுது. இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இமெயிலு ஃபைண்ட் ஒன்று கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுறோம். இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்த இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் அப்படின்றதுல உனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கிடைச்சிடுது. இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் அப்படின்றதுல உனக்கு எல்லா விஷயமே வந்துடுது. உன்னுடைய டிபில ஸ்டோர் ஆகிருக்கிற பாஸ்வேர்டு என்னது, இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆன பாஸ்வேர்டு. இதை எடுத்து ஒரு ஃபீல்ட்ல எடுத்து வச்சுக்குவோம். டிபி பாஸ்வேர்டு ஈக்குவல், இது எப்படி எடுப்பீங்க, இந்த இஸ் இமெயில் அப்படின்றத எப்படி எடுப்பீங்க, இந்த பாஸ்வேர்டை எப்படி எடுப்பீங்கன்னு கேட்க. is email id dot password request. இப்ப இந்த இதுல எனக்கு டிபில, அதாவது இந்த இமெயிலுக்கு அசோசியேட்டடான இருக்கிற பாஸ்வேர்டு வருது, இஸ் இமெயில். இதை எதுக்கு நான் எடுக்கிறீங்க அப்படின்னா, டிபில இருக்கிற பாஸ்வேர்டும் இப்ப நான் கொடுத்திருக்கிற பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணணும். செக் பண்ணாதான் வேலிட் யூசர். ஓகேவா? இது டிபில இருக்கிற பாஸ்வேர்டு, இது நம்ம கிட்ட இருக்கிற பாஸ்வேர்டு. இப்ப பாருங்க, இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு டிபி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இன்வேலிட் இன்வேலிட் பாஸ்வேர்டு. கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், எதுவும் இல்லை, லாகின் சக்சஸ்ஃபுல்லி, ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ. ஓகேவா? அதாவது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இது கரெக்டா வரும்ன்றதை எத்தனை பேர் சொல்றீங்க? decrypt பண்ணுவானா? decryptனா இல்ல, இப்ப இதுக்கு மட்டும் சொல்லுங்க. வருதுப்பா, பர்கான ரெண்டு ஃபீல்ட ஒரு ஃபீல்ட்ல வாங்கி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் முதல்ல டிபில இருக்கான்னு செக் பண்றேன். இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். என்னன்னா, இந்த டிபில ஸ்டோர் ஆன பாஸ்வேர்டை எடுத்து ஒரு ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். ஓகேவா? அந்த பாஸ்வேர்டும் நான் கொடுக்குற பாஸ்வேர்டும் சேமா இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணணும், இல்லைன்னா அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இல்ல அந்த இமெயிலே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப நான் இப்படி கொடுக்குறேன், இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கரெக்ட், அதை சொல்றது கரெக்ட். இப்ப இப்படி கொடுக்குறேன், இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு வருது. நான் கொடுத்தது 1 2 3 4 5 6 தான். ஆனா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு அது வரல. அப்ப நடுவுல ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க எப்படி நான் கொடுத்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணியோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் செக் பண்ணும்போது அதை டீக்ரிப்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கணும். இப்ப புரியுதா? புரியுதா இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேடா. ஓகே, இல்ல தப்பு இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப அத என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கம்பேர் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா அப்படின்னா, இதோ போட்டிருக்காங்க, டு செக் எ பாஸ்வேர்டு. இந்த விஷயம் தான் நமக்கு ஹெல்ப்பா இருக்க போகுது. இது என்ன செய்ய போகுது அப்படின்னா, மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கணும். மை பிளைன் டெக்ஸ்ட்னா இதுதான் பிளைன் டெக்ஸ்ட், நம்ம கொடுக்கறது அப்படியே வரும். இந்த பாஸ்வேர்டை டிபில இருக்குல்ல ஹேஷ்டு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு கூட இது கம்பேர் பண்ண போகுது. கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரப்போகுது, இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரப்போகுது. ஓகேவா? இப்போ நம்ம இதை செக் பண்ணணும். இதை காப்பி பண்ணிட்டு வந்து இதை தூக்கி இங்க வச்சோம். மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்றது நம்ம கிட்ட இந்த வேரியபிள் நேம்ல இருக்கு, அதை தூக்கி இங்க வச்சுட்டு ஹேஷ் அப்படின்றது டிபி பாஸ்வேர்டுன்னு இருக்கு, இதை இங்க வச்சிரு. ஓகேவா? இப்போ இது என்ன செய்ய போகுது, கம்பேர் பண்ண போகும். இது அதனுடைய வேலையை பார்த்துக்கும். பாஸ்வேர்டும் இந்த டிபில இருக்கிறதும் ஒன்னா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, லாகின் சக்சஸ்ஃபுல், இதுல போய் சொல்றீங்க இன்வேலிட் பாஸ்வேர்டு.
லாகின் சக்சஸ். கரெக்டா கொடுத்தாதான் வரும். இல்ல மெயில் மட்டும் இப்ப நான் மாத்திக்கிறேன், நீ என்ன வேணாலும் மாத்திக்கோ, அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இமெயில் கரெக்டா இருக்கா? அந்த இமெயில் கரெக்டா இருந்துச்சுன்னா டிபில ஸ்டோர் ஆன விஷயத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற பாஸ்வேர்டு வச்சு கம்பேர் சிங்க்ரனைசேஷன் பண்ணணும். ஓகேவா? இது இந்த ப்ராசஸ் இப்ப புரியுதா? இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த இடமும் கிரீனா மாறிடுது. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஐயோ ரெக்கார்ட் பண்ணலையா?